நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 68வது அதிகாரம் 19வது வசனம். எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது சங்கீதக்காரனாகிய தாவீதால் சொல்லப்பட்டதுதான். அவர் சொல்றாரு, என்னாலும் என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா அவர் என் வாழ்வில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காக்க வல்லமையுள்ள தெய்வமாயிருக்கிறார். அவர் என்னை காத்து நடத்துவார் என்கிற ஒரு மேலான விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்விலே பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது சோர்ந்து போகாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவர் என்னை ரட்சிக்கிற தெய்வம். நான் கடந்து செல்கிற இந்த பாதை அது எப்பேற்பட்ட பாதையா இருந்தாலும், என்னுடைய வாழ்வில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு பார சுமைகள் இருந்தாலும் என் ஆண்டவர் அதிலிருந்து என்னை விடுவித்து காக்க வல்லவர், அதிலிருந்து என்னை ரட்சிக்க வல்லவர் என்கிற மேலான ஒரு விசுவாசத்திலே இந்த காலை வேளையில பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். என் மேல பார சுமத்தினாலும் என் ஆண்டவர் என்னை ரட்சிக்கிற தெய்வமா இருக்கிறார். நான் கடந்து செல்கிற இந்த பாதையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தந்து என்னை சுகமாய் வழி நடத்த வல்லமையுள்ள என் தகப்பன் என்னோடு இருக்கிறார். நான் பயப்படுவதில்லை, அவர் என்னை ரட்சித்து காத்து வழி நடத்துவார் என்கிற அந்த விசுவாசத்திலே இந்த நாள் முழுவதிலும் பலப்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் 18வது அதிகாரம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யாத்ராகமம் 18வது அதிகாரத்திலே ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்னன்னா பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதையிலே வழிநடத்தி கொண்டு வருகிறார். பாருங்க, மோசேயினுடைய மாமன் மனைவியினுடைய தகப்பனுடைய பெயர் எத்ரோ, நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோசே ரொம்ப பிஸியா இருந்தாரு. ஏன்னா அங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலே வழி நடத்தும்படியாய், அங்கே ஆண்டவரை ஆராதிக்க அனுப்பும்படியாய் பார்வோனிடத்திலே பேசுகிறவனாய் அப்படியா இருந்தபடியினாலே ஒருவேளை அவனுக்கு தன்னுடைய குடும்பத்தை கவனிக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு இது இல்லாத காரணம் இருந்திருக்கலாம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, மோசையினுடைய மாமன் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து விட்டாங்க, வனாந்திரத்திலே ஆண்டவர் அவர்களை அதிசயமாய் நடத்தி வருகிறார் என்பதை கேள்விப்படுகிறார். ஏன்னா மோசையினுடைய மனைவி எத்ரோவுடைய வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார்கள். என்ன காரணத்தினால் அனுப்பப்பட்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லல. ஒருவேளை மோசே எப்படி அவருடைய குடும்பத்தை அந்த சிச்சுவேஷன்ல பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைமையாக கூட இருந்திருக்கலாம். ஆகவே இப்ப எத்ரோ அதை கேள்விப்படுறார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழகாக வழி நடத்தி வருகிறார் என்பதை. உடனே மோசையின் மாமனாகிய எத்ரோ மோசையினால் திருப்பி அனுப்பப்பட்டிருந்த அவன் மனைவி ஆகிய சிப்போராளையும், மோசைக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் பேர் கர்சோம், இன்னொருவன் பேர் எலியேசா. இந்த 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு மோசையை பார்க்கும்படியாய் வருகிறார்கள் வனாந்திரத்திலே. அன்பான தேவ பிள்ளைகளே, மோசையின் மாமனாகிய பாருங்க 5வது வசனத்துல, மோசையின் மாமனாகிய எத்ரோ மோசையின் குமாரரோடும் அவன் மனைவியோடு கூட அவன் பாளையம் இறங்கி இருந்த தேவ பர்வதத்துல வனாந்தரத்துக்கு வந்தார்கள். வந்துட்டு சொல்லி அனுப்புகிறாங்க மோசையின் இடத்துல, உடைய மனைவியும் உடைய மாமனாரும் உடைய 2 பிள்ளைகளும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அப்பொழுது உடனே பாருங்க, மோசே அவர்களுக்கு எதிர்கொண்டு போகிறார். எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி, பாருங்க, இந்த காலகட்டங்களிலே எந்த மருமகன் மாமனாருக்கு இடையில இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் மோசேக்கும் அவனுடைய மாமனாருக்கு இருந்தது. பாருங்க, தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். பாருங்க, இவ்வளவு ஒரு நேசம், பாருங்க, ஒரு பாசம்.
அங்க ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார். அன்போடு அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். ஒரு சிச்சுவேஷன்ல தன்னுடைய குடும்பத்தை அங்க அனுப்பி வைத்திருந்தார். அவனுடைய மாமா அதை நல்லா கவனித்துக் கொண்டார். இப்பொழுது நேரம் வந்து விட்டது. பிள்ளைகளை கொண்டு வந்து மனைவியுமாக எத்ரோ கொண்டு விடுகிறார். விடுகிற போது அவர்களை அழகாக ஏற்றுக்கொள்கிறார் மோசே. ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பாருங்க, மோசே என்ன பண்றார் பாருங்க, அங்க போயிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு அப்படியே போயிடல. என்ன பண்றாருன்னா, அவனுக்கு வழியிலே மோசேக்கு வழியிலே கர்த்தர் செய்த அற்புதங்கள், தனக்கு நேரிட்ட வருத்தங்கள், அதில் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவர்களை எப்படி விடுவித்து காத்து நடத்தினார் என்பதை தன்னுடைய மாமனுக்கு விவரித்து சொன்னார். சும்மா எல்லாம் சொல்ல முடியாது பாருங்க. ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளால இருந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, இந்த உலக ஓட்டத்துல அநேக குடும்பங்களில் இப்படிப்பட்டதான காரியங்கள் இல்லை. ஆனா பாருங்க, வேதத்துல மோசேயுடைய குடும்பத்துல அப்படி இருந்தது. ஆண்டவர் அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். பாருங்க, அழகா சொல்றாரு ஆண்டவர். அந்த ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு பாண்டேஜ் அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளா இருந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு செய்த எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுகிறார். விவரித்து சொன்னபோது பாருங்க, எத்ரோ சந்தோஷப்படுகிறார். பாருங்க, தன்னுடைய மருமகனுக்கு ஆண்டவர் செய்த மருமகன் மூலமாய் எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக வழிநடத்தி வருகிறார், அந்த நன்மைகள் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் நடத்தின அந்த காரியத்தை கேட்டு எத்ரோ சந்தோஷப்பட்டு சொல்றார் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் கையிலிருந்து விடுவித்து காத்து வழிநடத்தின அந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை தன்னுடைய மாமனாருக்கு இப்படி சொல்றார். அவர் ஒரு வேறு மீதியான் தேசத்து மனிதனாய் இருந்தால் ஆண்டவரை பத்தி அழகாக சொல்லி கொடுத்து உடனே அவருடைய வாயிலிருந்து அறிக்கை செய்ய எல்லா தேவர்களை பார்க்கலும் கர்த்தர் பெரியவர் என்பதை எத்ரோ அன்றைக்கு அறிந்து கொள்ளும்படியாய் மோசே செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அவர்களை ஆண்டவர் மேற்கொள்ள விடமாட்டார் என்பதையும் எத்ரோ அன்றைக்கு அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, அதன் பின்பு அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி நன்றாக சாப்பிட்டார்கள். எல்லாருமாய் சேர்ந்து சாப்பிட்டு போஜனம் பண்ணினார்கள். போஜனம் பண்ணி அவங்களோட டே டு டே லைஃப் ஆரம்பிக்கிறாங்க. எத்ரோவும் அங்கதான் இருக்கிறாரு அவங்க கூடாரத்துல. பாருங்க, மோசே செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எத்ரோ பார்க்கிறார். மறுநாள் மோசே என்ன பண்றாருன்னா நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தார். எத்தனை பேரு மோசே வழி நடத்தி வருகிற வனாந்தரத்துல புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம். அப்போ அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் கவுண்ட் பண்ணி பாருங்க, எவ்வளவு பேர் இருப்பாங்க. இவர்கள் எல்லாரையும் நியாயம் விசாரிக்க மோசே உட்கார்ந்தார். இப்போ ஜனங்கள் மோசேனிடத்துல நியாயம் விசாரிப்பதற்கு காலையில இருந்து சாயங்காலம் மட்டும் வந்து நின்றார். எவ்வளவு ஒரு பெரிய பேர்டன், ஒரு பார சுமை மோசையின் மேல இருந்தது. இதை மோசையின் மாமன் பார்க்கிறார், எல்லாவற்றையும் பார்க்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், மோசே, நீ ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? இந்த காலத்துல மருமகனிடத்துல எந்த மாமனாராயிலும் அப்படி கேட்க முடியுமா? மோசே அதெல்லாம் எந்த பிரஸ்டீஜ் அவன்லாம் காட்டல, எந்த ஒரு ஈகோ, எந்த ஒரு சைக்கோ, எந்த ஒரு ஈகோவோ அவன் தன் மாமனார் இடத்துல காட்டல. பாருங்க, நீ ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன அப்படின்னு கேட்கிறார். நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவங்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்க வேண்டியது என்ன என்று அது ஒரு 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 உபதேசமாகவும் எடுக்கலாம், அல்லது ஒரு கடினமான ஒரு கேள்வியாக கூட எடுக்கலாம். எல்லாவற்றையும் உடனே மோசே சண்டை பண்ணினார் என்று வேதம் சொல்லல. நீர்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ உன் காரியத்தை பார்த்துட்டு போகும் அப்படிலாம் மோசே சொல்லல. பாருங்க, ஏதோ ஒண்ணு சொல்றாரு என் மாமா, என்னை விட வயது முதிர்ந்தவர், அனுபவம் மிக்கவர், என் வாழ்வில் ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு கற்பிக்கிறார். அதை நலமென்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். பாருங்க,
அதை கேட்டுட்டு அப்பொழுது மோசே சொல்றாரு, ஜனங்கள் எல்லாரும் என்னிடத்துல தேவனிடத்துல விசாரிக்கும்படி என்னிடத்துல வருகிறாங்க. ஒவ்வொன்றாய் நான் விசாரித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல பதிலை கேட்டு நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, அவருடைய மாமன் சொல்கிறார், செய்கிற காரியம் நல்லதல்ல. ஒருவேளை மாமன் நினைச்சிருப்பாரு, அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. காலைல இருந்து ராத்திரி வர இந்த ஜனங்களே பார்த்துட்டு இருந்தா, குடும்பத்தை பார்க்க முடியாது. வேறு எந்த ஒரு காரியத்தையும் அவர் பார்க்க முடியாது. அவருக்கு பலவீனங்கள் உண்டாகும். அது மாத்திரமல்ல, அவர்கள் வனாந்திர பிரயாணம் பண்ணணும். பிரயாணம் பண்றதுல டிலே உண்டாகும். இதெல்லாவற்றையும் அவருடைய மாமன் அறிந்தவரா, இந்த காரியம் நல்லதல்ல. மோசே, நீர் செய்கிற இந்த காரியம் நல்லதல்ல. நீங்க தொய்ந்து போயிருவீங்க. இப்படி நடந்துட்டே இருந்திருந்தனா நீங்க தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உமால கூட அப்படின்னு சொல்லி அழகாக எடுத்து சொல்கிறார். அந்த உபதேசத்தை மோசே அப்படியே கேட்கிறார் பாருங்க. அதுதான் அதுல உள்ள பியூட்டி. இந்த உலக வாழ்வில கிறிஸ்தவர்கள் கூட, ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், இப்படிப்பட்ட இந்த மாமனார் மருமகன் அந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது பாருங்க உலகத்துல. ஆனா மோசே நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியை வைத்துட்டு போயிருக்கார். அவங்க சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்பொழுது என்னுடைய சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தேவ சன்னதியில் ஜனங்களுக்காக இரும், விசேஷித்தவைகளை தேவனிடத்துல கொண்டு போகும் என்று சொல்லி அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை அவர் சொல்லி கொடுக்கிறார். நீர் என்ன செய்யணும்னா, இந்த ஜனங்கள் எல்லாரிலும் பொருளாசை வெறுக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், திறமையுள்ள மனிதர்கள்ல கொஞ்சம் பேரை நீ தெரிந்து கொள்ளும். அவர்கள் 1000 பேருக்கு அதிபதிகளையும், 100 பேருக்கு அதிபதிகளையும், 50 பேருக்கு அதிபதிகளையும், 10 பேருக்கு அதிபதிகளையும் நீர் ஏற்படுத்தி சிறிய சிறிய காரியங்களை அவர்களுக்குள்ளாய் விசாரிக்கும்படி செய்யும். ரொம்ப அவர்களால முடியாத காரியத்தை மாத்திரம் உம்மிடத்துல, பெரிய காரியங்களை மாத்திரம் உம்மிடத்துல கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களே தீர்க்கட்டும். இப்படி இந்த உம்முடைய பாரத்தை எல்லாருமாய் சேர்ந்து சுமந்தால் உமக்கு அது லெகுவாயிருக்கும் என்கிற ஒரு அழகான ஆலோசனையை அந்த ஆண்டவர் மூலமாய், ஒருவேளை ஆண்டவர் கூட எத்திரோக்கு உணர்த்திருக்கலாம் பாருங்க. மோசையோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினார். ஆனா ஆண்டவர் பாருங்க, சில மனிதர்கள் மூலமாகவும் சில ஆலோசனைகளை சொல்லி கொடுக்கிறார். அதை மோசே ஏற்றுக்கொள்கிறார். நான் பெரிய ஆவிக்குரிய மனிதன், நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன், ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்கிற அந்த ஒரு ஒரு பெரிய பெருமைகளோ எதுவுமே இல்லை. தனக்கு தனக்கு அட்வைஸ் சொல்லுகிற அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு பாருங்க, அது அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிற ஒரு மனிதராய் மோசே காணப்பட்டார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மிடத்துல இருக்கிறதா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க இப்படியெல்லாம் செய்தீங்கன்னா நீங்க எங்க போறீங்களோ அங்க போய் சுகமாய் சேரலாம். அந்த கானான் தேசத்தை நீங்க சுகமாய் போய் சேர்ந்து கொள்ளலாம் என்று அவன் சொன்னதை கேட்ட உடனே மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் சொன்னபடியே 1000 பேருக்கு அதிபதிகளையும், 100 பேருக்கு அதிபதிகளையும், 50 பேருக்கு அதிபதிகளையும், 10 பேருக்கு அதிபதிகளையும் வைத்து எல்லா காரியங்களையும் விசாரிக்கும்படி செய்தா. பெரிய காரியங்களை மாத்திரம், வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசே இடத்துல கொண்டு வந்தார்கள். மோசேனுடைய பாரம் இறக்கப்பட்டது. இதன் மூலமா அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக நியாயம் விசாரிக்கலாம், தன்னுடைய குடும்பத்தையும் அவன் நியாயம் விசாரிக்கலாம். ஆண்டவர் அதுல கரிசனை உள்ளவராயிருந்தார். அப்படியே சிலவங்க அப்படிதான் பாருங்க, எல்லாவற்றையும் தாமல எடுத்து போட்டு செய்வாங்க. நான் மாத்திரம்தான் செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம சில நேரங்கள் அப்படி இருக்கலாம். அப்படி ஒருவேளை இருப்போமே, ஆனா நமக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில ஆலோசனை சொல்றது, எல்லா காரியத்தையும் நம்ம பாரமான காரியங்கள் நம்மளையே சுமந்து ஓடாதபடிக்கு மற்றவருடைய ஆலோசனைகளை கேட்டு நாம் நடக்கிறவர்களாய் காணப்படணும். பாருங்க, சங்கீதக்காரனாய் தாவீது சங்கீதம் 139 சொல்ற, ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள். இந்த காலை வேளையிலே பாருங்க, ஆண்டவர் மோசேனுடைய மாமனாய் எத்ரோவின் மூலமா மோசேக்கு ஆலோசனையை சொன்ன போது மோசே அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போது மோசேனுடைய பாரம் இறக்கப்பட்டது, லகுவாக மாற்றப்பட்டது. இந்த காலை வேளையிலே
மற்றவர்கள் சொல்லுகிற ஆவிக்குரியவர்கள் சொல்லுகிற நம்மளோடு பெரியவர்கள் சொல்லுகிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது ஈகோ இப்படிப்பட்ட காரியங்களினால் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் சண்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்கணும். நம்ம ஒப்பு கொடுக்கணும் பிரியமானவர்களே. ஆண்டவர் அதை விரும்புகிறார். நம்மளே எல்லாவற்றையும் செய்யாதபடிக்கு எல்லா பாரங்களையும் நம்மளே சுமந்து சுமந்து இருக்கும்போது ஆண்டவரை தேட நேரம் இல்லாமல் போயிரும். நமக்குரிய நல்ல காரியங்கள் பெரிய காரியங்களை நாம் செய்கிறதற்கு நேரம் இல்லாம போயிரும். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள், இன்னும் நமக்காக ஆண்டவர் இன்னும் விசேஷித்த காரியங்கள் வைத்திருக்கிறார். அதை செய்ய நேரம் இல்லாதவர்களாய் போய் விடுவோம். ஆகவே நமக்காக நமக்கென்று வைத்திருக்கிற அநேக காரியங்கள், அந்த காரியங்களிலே நாம் மாத்திரமே செய்யணும்னு நினைக்காதபடிக்கு ஆண்டுடைய ஆலோசனைகளை கேட்டு, மோசே எப்படி தன் மாமனுடைய ஆலோசனை கேட்டு நடந்தாலும் அதே போல நாம் செய்கிறவர்களாய் மாறும்போது ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வா.